தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பௌத்த மதகுருமார்களே, அருட்தந்தை அவர்களே, ஏனைய மதகுருமார்களே, அதுபோன்று இந்த விடயத்தினை சிறப்புற அமைத்து வைத்த ஏற்பாடு செய்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் அமைச்சர் கலாநிதி ஹிந்தும சுனில் செலவி அவர்களே, எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, பிரதி அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே போன்று வடமாகாண ஆளுநர் அவர்கள், அதே போன்று யாழ் மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் அவர்கள் அனைவரும், அரசு உத்தியோகஸ்தர்கள் அனைவரும், அதே போன்று இங்கு குழுமிருக்கின்ற அனைத்து யாழ் எங்கள் அன்பு பெருமக்களே, பாதுகாப்புக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், எங்களுடைய ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே நான் கூற விரும்புகின்ற விடயம், நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது பல்லாண்டு காலங்களுக்கு பிறகு என்று நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய நாட்டில் சுபிட்சத்திற்காகவும் தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டுக்காகவும், அது பொருளாதார ரீதியாக சமய கலாச்சார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் அனைவருமே ஆவலாக இருந்த காலத்தை நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது ஒரு மறுமலர்ச்சி யுகத்தை உருவாக்குகின்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டியதான் இந்த அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்தில் தெளிப்பலை இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு இந்த மிக பழமை வாய்ந்த அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த துர்க்கை அம்மன் ஆலயத்தில் இந்த தைப்பொங்கல் திருவிழாவினை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து நாங்கள் அனைவருமே சமத்துவமாக அந்த தன்னிறைவு பெற்ற தேசத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய புதிய அரசியல் முறைக்குள் நாங்கள் பார்க்கின்றது, கடந்த கால கசப்பான அனுபவங்களை நீக்கி எங்கள் அனைவருக்குமே சுபிட்சமாக சந்தோஷமாக தன்னிறைவு பெற்ற அந்த மதங்களுக்கு இடையிலான அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமுதாய நலன் சார்ந்த விடயங்களை மேற்கொண்டு எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எவ்வாறு ஒரு நல்ல நாட்டை உருவாக்குவோம் என்பதுதான். அதற்கான வழிவகுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் எங்கள் அமைச்சரவை ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் அமைச்சரவை எடுத்து பார்த்தோம் என்றால் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவருமே சமத்துவமாக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் தூரம் பார்க்காமல், பாரபட்சம் பார்க்காமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்தில், அதாவது பொருளாதாரத்தின் சமத்துவம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கான இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. நான் முக்கியமாக இந்த விடயத்தில் நான் கூற விரும்புகின்ற இன்னொரு விடயம்தான், பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் என்ற வகையில் இந்த பிரதேசத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், மலையகத்தை எடுத்து பார்த்தாலும், ஏனைய பிரதேசங்களை பார்த்தாலும் இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கான முக்கியமான ஒரு விடயம்தான் நான் பாதுகாப்பான ஒரு சமுதாயம். பாதுகாப்பு என்றது பொருளாதாரத்தில் பாதுகாப்பு என்பது தேவை. தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் என்றது, நாங்கள் ஒரு நாடு தன்னிறைவு பெறுவதாக இருந்தால் தனித்தனி குடும்பத்தை எடுத்தாலும், ஒரு தனிநபரை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைவது கட்டாயம். தனக்கென ஒரு குடும்பத்துக்கான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான வழிவகுக்கள் தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள், பொது போக்குவரத்து சேவையினூடாக பொது போக்குவரத்து சேவையில் பாதுகாப்பு, சமூக சூழலில் பாதுகாப்பு, தொழில் புரிகின்ற இடங்களில் அந்த நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் தொழில் நிலங்களில் அந்த பாதுகாப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பாதுகாப்பு என்றது அந்த தேசிய பாதுகாப்பு என்ற அந்த பூமியை பாதுகாத்தல் மட்டுமல்ல, அந்தந்த சமுதாயங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், பூமியை பாதுகாத்தலை விட மிகவும் முக்கியமானது தான் அந்த மக்களின் அந்த உரிமைகளை சார்ந்த விடயங்களை பாதுகாத்தல். சமூக உரிமை மட்டுமல்லாமல் தனிநபருடைய உரிமை, பெண்கள் என்ற வகையில் சுதந்திரமாக போக்குவரத்துக்கான உரிமை தேவைப்படுகிறது. தொழில் நிலங்களில் எங்களுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. அந்த சம்பளத்தில் நாங்களுடைய உறுதிப்பாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம், வன்முறையற்ற ஒரு சமுதாயம் எனக்கு தேவைப்படுகின்றது.
நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த தொனிப்பொருள் என்று நாங்கள் உள்ளடக்கப்பட்டது இந்த சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவது அல்லது தூயப்படுத்துவது மாத்திரமல்ல, வன்முறையற்ற ஒரு சமுதாயம் சகலருக்கும் நாங்கள் வழங்க வேண்டியது கட்டாயமாக நாங்கள் அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், வன்முறையற்ற சமுதாயம், சமத்துவம் நிறைந்த சமுதாயம் தான் அந்த எங்களுக்கு ஒருவர் எங்களுக்கு மதிப்பளிக்கின்ற சமுதாயத்தில் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பேசுகின்ற இன ஒற்றுமை என்பதை கட்டியெழுப்ப முடியும். மதங்களுக்கான அந்த இடத்தை அளிக்க முடியும், அந்த மதங்களுக்கான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே தான் எங்களுடைய அரசாங்கத்தின் பயணம் என்றது வித்தியாசமாகின்றது. ஆகவே இந்த வேளையில் நாங்கள் தைப்பொங்கல், எங்களுடைய அரசாங்கம் இந்த தைப்பொங்கல் இந்த விழாவை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதின் முக்கிய கருத்து, முக்கிய எதிர்பார்ப்பு அந்த அனைத்து சமத்துவத்தையும் உரிமைகளையும் விழுமியங்களையும் கட்டி காக்கின்ற ஒரு நாட்டுக்கான அந்த புதியதொரு பாலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் அனைவருமே அன்பாக கை கோர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கை சேர்த்து நாங்கள் முன்னின்று பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான பொறுப்பேற்க வேண்டியது இன்றைய தலைமுறையாகின்ற எங்களுடைய கடமை. எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முன்மாதிரியான அந்த உதாரணமானது இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது எங்களுடைய எதிர்கால மாணவர்களுக்கு, எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதொரு முன்னுதாரணமாக அமையும். ஆகவே எங்கள் அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டின் பொறுப்பேந்தும் போது அந்த நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களில் ஊடாக கூட பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது. எங்கள் நாட்டில் எங்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்றினால் இலங்கையில மீண்டும் ஒரு முறை அந்த எண்ணெய்க்காக அல்லது எரிபொருளுக்காக, கேஸுக்காக கியூவில் நிற்க வேண்டியது, வரிசையில் நிற்க வேண்டிய காலம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்கள் இலங்கையை விட்டு செல்வார்கள் போன்ற பல விடயங்களை, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும் என்ற பல்வேறு வதந்திகள் எழுப்பப்பட்டது. ஆனால் நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம், நாங்கள் வீண் விரயத்தை நிறுத்தியிருக்கின்றோம். இந்த நாட்டில் இன்னும் ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நல்லிணக்கத்தை ஏனைய நாடுகளுடன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரத்தில் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் உதாரணமாக வழங்கியிருக்கின்றோம். அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிகளிலும் அமைச்சரவைகளுக்குள்ளும் நாங்கள் அந்த வீண் விரயத்தை நாங்கள் இல்லாதொழித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம், கட்டாயமாக நாங்கள் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்போம் என்ற உறுதியை இந்த வேளையில் நாங்கள் கூற விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் புதிய வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம். இந்த பிரதேசத்தை பார்த்தோம் என்றால் வட மாகாணத்துக்காக வேண்டி தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதற்கான கேபினட் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான புதிய வேலை திட்டங்களுக்கு ஊடாக இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்துக் கொடுப்பதற்கான வழிவகை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அந்த டிஜிட்டல் பொருளாதார முறை, அது மட்டுமல்லாமல் கிராமிய மட்டத்தில் இருக்கின்ற அந்த வறுமையை போக்குவதற்கான நடவடிக்கை, முக்கியமாக வறுமை என்றது கிராமிய பிரதேசங்களில் பெண்கள் மீதான வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். ஆகவே பெண்களுடைய வாழ்வுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுப்போம். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், சிறுவர்களுடன் தனித்திருக்கின்ற தாய்மார்கள், அது மட்டுமல்லாமல் படித்து தொழில் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், இவர்கள் அனைவருக்கான வேலை திட்டம் எங்களுடைய முன்வருகின்ற 5 வருட காலங்களுக்கு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கட்டாயமாக நாங்கள் சொல்கின்றது, நாங்கள் அனைவருமே திரளுவோம். இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இந்த அரசியல் பயணத்தை கட்டியெழுப்பதற்கு நீங்கள் எங்கள் மீது, எங்கள் கட்சி மீது, தேசிய மக்கள் சக்தி மீது நீங்கள் வைத்த அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கடை செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பாடையும் நாங்கள் இந்த நேரம் வளர்வதற்கு நான் விரும்புகின்றேன். ஆகவே இறுதியாக தைப்பொங்கல் என்றது நாங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றதை நாங்கள் கூறுவோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான், பால்பானை பொங்க வேண்டும் தம்பிரானே, பட்டி பெருக்க வேண்டும் தம்பிரானே, மேலி பெருக்க வேண்டும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேண்டும் தம்பிரானே, நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த தை பிறப்பு எங்கள் அனைவருக்கும் இவ்வளவு காலம் பிறந்த தை பிறப்பினை விட வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சிக்கான தை பிறப்பினை என்பதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். ஆகவே இது மறுமலர்ச்சி யுகத்திற்காக பொங்கப்பட்ட பால் பானை. இதற்கு பிறகு இந்த சுபீட்சமடைந்த, தன்னிறைவு பெற்ற, தன்மானம்
மிக்க ஒரு மக்களாக வாழக்கூடிய இலங்கையராக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கலில் மீண்டும் சந்திப்போம். வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் அனைவருமே ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எங்களுடைய அமைச்சர் செல்வி அவர்களே, அதே போன்று மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போன்ராஜ் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர்களே, அதே போன்று எங்களுடைய ஆளுநர் வேதநாயகன் அவர்களே, அதே போன்று சற்று முன்பு எங்களிடமிருந்து சென்ற இந்திய தூதுவர் சந்துஜா அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற மத தலைவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு நான் நினைக்கின்றேன் நமக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல நாள். அப்ப அந்த நல்ல நாளில் இலங்கை தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அதுவும் இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் கொண்டாடப்படுகின்ற போது, அதிலும் இந்த யூனியன் காலேஜில் கொண்டாடப்படுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. அப்ப இந்த நிகழ்வு என்பது ஒரு புறத்தில் வெறுமனே பொங்கல் மாத்திரமல்ல, இது கடந்த காலங்களில் 30 வருடங்களுக்கு மேலாக மாத்திரமல்ல, இந்த நாடு சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு எங்களுக்கு முடியாது போன, இன்னமும் முடியாது போய் கொண்டிருக்கின்ற இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை, இனங்களுக்கிடையே அன்பை, இனங்களுக்கிடையிலே பாசத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள் பேச்சளவில் வாயளவில் மாத்திரம் நிகழ்ந்திருக்கின்றதே தவிர அவைகளை யதார்த்தபூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் எங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு புறத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார். நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் தை பிறக்கின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி என்கின்ற அந்த வாக்கியத்தை கேட்டு மதிமயங்கி இருந்தது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. இன்று எங்களுடைய நாடு ஒவ்வொரு தைக்கும் என்ன நடந்திருக்கின்றது, ஒவ்வொரு தை பிறந்த போதும் எங்களுடைய வழி பிறந்ததா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதா, எங்களுடைய பிள்ளைகளுக்காவது வழி பிறந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்ப அந்த வகையில் இந்த வருடம் தை திருநாள் என்பது நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இன்றைக்கு 76 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோருமே இந்த புதிய அரசாங்கத்தை உருவாக்கி, அந்த புதிய அரசாங்கத்திற்கு உங்களுடைய ஆணை கிடைத்திருக்கிறது. அந்த ஆணையை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய தலை வணங்கி நன்றியை நான் செலுத்துகிறேன். ஏனென்றால் பெரிதுமல்ல, இது வரலாற்று காணாத மக்களுடைய ஆணையாகும், வரலாற்று காணாத முடிவாகும். அந்த வரலாற்று காணாத முடிவினை எடுத்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதோடு, நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை என்று கூறுகிறது. அந்த மாற்றத்தை செய்வதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றும் கூட உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்வில், தேசிய பொங்கல் விழா நிகழ்வில், அதாவது கேபினட் மினிஸ்டர் 3 பேர் வருகை தந்திருக்கிறார். நானும் இருக்கின்றேன், சுனில் செலவி அவர்கள் இருக்கின்றார்கள், சரோஜா சாவித்ரி போன்ராஜ் இருக்கின்றார்கள், அதே போன்று பிரதி அமைச்சர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேருக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பு அல்ல, எந்த ஒரு முன்ன உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு கேபினட் மினிஸ்டர் வருகின்ற பொழுது இவ்வாறு அவர்களுடைய பந்தாக்கள் உங்களுக்கு என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும்.
எந்த விதமான பந்தாக்கள் இல்லாது சாதாரண மனிதர்களாக நாங்கள் உங்களோடு செயல்படுவதற்கு நாங்கள் முன்வந்தோம். நாங்கள் மாற்றத்தை ஆரம்பித்தோம். அந்த மாற்றத்தோடு நாங்கள் அணி சேருவோம் என்பதை உங்கள் கலைப்படுத்திக் கொண்டு அதே போன்ற அந்த மாற்றத்திற்கெல்லாம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் இப்பொழுது அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்துக்கொண்டோம். கிளீன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே எங்களுடைய நாட்டையோ அல்லது வீட்டையோ அல்லது நகரத்தையோ சுத்தப்படுத்துவதால் எங்களுடைய மனங்கள் எங்களுக்கு அது ஜாதி ரீதியா மத ரீதியா இன ரீதியாக பிளந்து சிதைந்து போயிருக்கின்ற எங்களுடைய மனங்களை ஒன்று சேர்க்கின்றது, மனங்களை சுத்தப்படுத்துகின்றவை. அதுதான் தூய்மையான இலங்கையுடைய நோக்கம், ஸ்ரீலங்காவுடைய நோக்கம். அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு 2 நடனங்கள் ஆடினார்கள் எங்களுடைய பிள்ளைகள். ஒரு காலத்தில் என்னை பார்த்து சொல்வார்கள், யாழ்ப்பாணத்துல நல்ல பிள்ளைகள் ஆடுங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனா முகத்துல பாவத்தை காட்ட மாட்டார், அந்த முக பாவத்தை வெளிக்காட்ட மாட்டார். அப்படி கேட்டு என்னிடம் அப்படி சொன்னவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு நான் பெருமையாக சொல்ல முடியும். இதோ வந்து பாருங்கள், இந்த யூனியன் காலேஜில் இன்று காலை நடந்த 2 நடனங்களும் முகபாவம் மாத்திரமல்ல, உடல் நயம் மாத்திரமல்ல, கலை தெய்வங்களாகவே வந்து தாங்களுடைய கலை வடிவத்தை வெளிக்காட்டியது எங்களுடைய பிள்ளை. அதனால் எங்களுடைய பிள்ளைகள் என்பது யாருக்குமே சளைத்தவர்கள் அல்ல. எங்களுக்கு மாத்திரம் தான் நாட முடியும், எங்களுக்கு மாத்திரம் தான் திறமை இருக்கின்றது. அந்த நடனங்களா எங்களுக்கு மாத்திரமே சொந்தமானதல்ல. உண்மையிலேயே இது எங்களுக்கு முடியும் என்பதை எங்களுடைய பிள்ளைகள் வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அதனால் அந்த பிள்ளைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பாடசாலைக்கும் அல்லது அந்த கல்வி நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கலில் இருந்து நாங்கள் ஒரு புதிய பாதையில் புறப்படுவோம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேறு எதுவுமல்ல, ஒரு புதிய பாதையில் இந்த நாடு பயணித்து வருகின்றது. அதனால் இந்த வருட தை மாதம் என்பது நிச்சயமாக ஜனவரி 1ஆம் தேதி எங்களுடைய தலைவர் உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சனாயக் அவர்கள் கூறியது போன்று புதிய உலகத்தை நோக்கி அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த அடி எடுத்து வைத்திருக்கின்ற செயற்பாட்டினை எங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் வர வேண்டும், உங்களால் மாத்திரமே முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு ஆணை வழங்கினீர்கள், நாங்கள் நம்புவது உங்களை மாத்திரமே. நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாசமாக்கப்பட்டிருக்கின்ற நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அணிதிரளுங்கள், எங்களோடு கரம் கோர்த்து கொள்ளுங்கள். ஜாதி மத இன கட்சி பேதங்களை மறந்துவிட்டு நாங்கள் மனித ஜாதிகளாக ஒன்று சேருங்கள் என்று அழைப்பு விட்டார். அதே அழைப்பை நான் உங்களுக்கும் விட்டுவிட்டு உங்களை அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் பலவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.